ஆனால் நடந்த உண்மைகளை தவறுகளை சர்வே ஒரு பெர்செப்ஷன் சர்வே சர்வே நான் எந்த காலம் இருக்க மாதிரி காமிக்க அதான் சொல்ல சர்வே நான் எந்த காலத்திலயும் மதிச்சது கிடையாது. அதை பத்தி அவர் சொன்னார்னா பரவாயில்ல. இந்த ஆட்சியின் மீதான குறைகள் அவர் சொன்ன வார்த்தையில அதை அவர் இன்னும் கொஞ்சம் தன் பார்வையை மாத்திக்கணும்னு சொல்றேன். நிஜமான குறையா இருந்தா உளவுத்துறை வச்சிருக்கிறார், வேற சில விசாரணை தனிப்பட்ட முறையில சர்வே எடுக்கிற டீம் எல்லாம் வச்சிருக்கிறார், உண்மை கண்டறியும் குழுக்களை வச்சிருக்கிறார். போய் விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுட்டு நடவடிக்கை எடுக்கட்டுமே. ஓப்பா 4 வருஷமா புகார் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா கடந்த 2 ஆண்டுகள்ல மதுரையில இருந்து புகார் வந்துகிட்டே இருக்கு. அமைதியா இருந்தார். இப்ப வேற ஏதோ செக் பண்ணிட்டு தானே கட்சியை விட்டு நீக்கிறார் அவரை, மேயருடைய கணவரை. அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல நடக்குது. சென்னையில் இது வரைக்கும் ஒரு 4-5 கவுன்சிலர் நீக்கிட்டாங்க. அது 50 பேரையாவது நீக்கி இருக்கணும். வெக்கமே படாம நீக்கி இருந்தாதான் பயம் வரும் சார். எப்படி சார் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க? சென்னையில் இருக்கிற அந்த வாசி, அந்த கவுன்சிலரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஜனம், ஒரு வீடுன்னு நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 3 ஓட்டுல இருந்து 7 ஓட்டு அந்த வீட்டுல இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஓட்டு கணக்கை பார்த்தாவது அதை நீங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறோம்.